வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 5வது வாரமாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவி கொண்டுள்ளது. எஸ்பெஷலி ஜூலை மாதம் பூரா பார்த்தோன்னா சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியது. நேற்றைய தினம் அதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவிலே பேசியிருக்கிறோம். அதனால் நேற்றைய தினம் பார்த்துட்டு இன்றைய தினம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் என்பதை பார்த்திங்கன்னா தெரியும். அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 2.2% and 2.19% விழுந்திருக்கு. மார்க்கெட் 24,400க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. 24,565. ஸோ இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் நோட் பண்ணணும்னு சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டாவது, எஃப்ஐஐ பார்த்தோன்னா போன வாரத்தில் 17,157 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 21,113 கோடிக்கு வாங்கியுள்ளார்கள். மேலும் டாப் கைனர்ஸ்னு பார்த்தோன்னா துறைகளில் எஃப்எம்சிஜி அண்டு ஃபார்மா. எஃப்எம்சிஜி 1.32%, ஃபார்மா 1.02%. பட் ஃபார்மாவில் இன்னொரு வேறு விதமான ஒரு விஷயங்கள் வந்திருக்கிறது, அது பின்பு பார்ப்போம். அதுபோல் வீழ்ச்சியடைந்த துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்க மீடியா, ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இவை எல்லாமே 5%இருந்து 3% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதுபோல் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதை இந்த வாரத்தில் பார்த்தோன்னா ஜிஇ வெர்னோ டிஎன்டி கிட்டத்தட்ட 13.6% ஏறி இருக்கிறது. தென் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, அதாவது இன்றைய தினம் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லா நாடுலேயும் தீவிரமாக இருக்குது. அதனால் அந்த துறையை சார்ந்த பங்குலையும் 12.6% ஏறிகிறது. தென் நெட்வெப் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 8% அதிகரித்துள்ளது. மெயினாக இந்த டேரிஃப் இந்தியாவை பொறுத்தவரை 4வது இடத்துல வந்திருக்குங்க. அதாவது 25%. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேசில் 50, சுவிட்சர்லாந்து 39, கனடா 35, அடுத்தது 25. பாக்கி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 15, 19 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சந்தைகள் ஏன் இந்த வீழ்ச்சியை தழுவினது அப்படின்ற காரணத்தை பார்த்தோன்னா இந்த கன்சர்ன் ஓவர் இந்த ட்ரேட் டேரிஃப் தான். ரெண்டாவது, டிசப்பாயிண்டட் Q1 ஏர்னிங்ஸ். சிலது நன்கு இருக்குது, சிலது நன்கு இல்லை, அதுதான் முக்கிய காரணம். அதுமாரி மெயினாக ஒரு ஃபாரின் ஃபண்ட் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா நிறைய போயிருக்கு. அது ஜூலையோட டேட்டாவை கொடுத்துருக்க நேற்றுக்கு, அதில் பாருங்கள். இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். ஸோ அதுபோல் நிஃப்டியை பார்த்தோன்னா ஒரு 1000 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்த 5 கன்சிக்யூட்டிவ் வீக்லன்னு சொல்லலாம். மேலும் ஜூலையோட பிஎம்ஐ டேட்டா நேற்றைய முன்தினம். அது 16 மாதத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறது. இப்பொழுது எல்லோருக்கும் என்ன தேவை? வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், முக்கியமாக இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு தான், இல்லையா? மெயினாக வரும் வாரத்தில் நாளையிலேருந்தே பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய மானிட்ரி பாலிசி மீட்டிங் இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி. 6ஆம் தேதி அன்னைக்கு அவங்க அவங்களுடைய ரேட் கட் டெசிஷனை கொடுப்பாங்க. கண்டிப்பாக ரேட் கட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த இந்தோ யுஎஸ் ட்ரேட் டீலில் பார்த்தோன்னா 25% டேரிஃப் ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து கொண்டு வராங்க. ஆனால் இப்போ இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். டிஜிட்டல் டேக்ஸ், இந்த டிஜிட்டல் டேக்ஸில் பார்த்திங்கன்னா ஆல் பிக் கம்பெனிஸ் வில் கெட் காட். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ட்ரம்ப்கிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு நல்ல நெகோசியேஷன் நம்மளுடைய ட்ரேட் டீல் டேரிஃபில் குறையக்கூடும் என்ற நம்பிக்கை 90%க்கு மேலே கணக்கெடுப்பின்படி இருக்கிறது. அது என்னவென்று இந்த வாரத்தில் தெரிஞ்சு போயிடும். அதுமாதிரி அடுத்தது பார்த்தோன்னா இந்த Q1 ஏர்னிங்ஸில் பார்த்தோன்னா அப்கமிங் வீக்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு கீ ட்ரிகரை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல் க்ரூட் ஆயில் பார்த்தோன்னா $2 பர் பேரலாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. தங்கம் சற்று அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஐபிஓவை பொறுத்தவரை பார்த்தோன்னா 10 ஐபிஓ வரும் வாரம் வர இருக்கிறது. அதில் 2 மெயின் போர்டு, 8 எஸ்எம்இ, அதுபோல் 12 ஐபிஓஸ் இந்த வாரம் நியூ லிஸ்டிங்லேயும் இருக்குது. ஸோ ஐபிஓ ஆக்டிவிட்டியை பற்றியும் ஆகஸ்ட் மாதத்தது தெளிவாக போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை
வேறு சில விஷயங்களில் பார்த்தோன்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடியது ஆஸ் யூஷுவல். ஏன்னா ஒரு இன்வெஸ்டருடைய கன்சர்ன் மார்க்கெட் என்ன ஆகும், லாங் டேர்முக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுக்கு நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லுவோம், IMF, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்தை 6.4% அதிகரித்துள்ளார்கள். ஸோ இது வந்து எதனால் அதிகரித்தாங்கனாக்க நம்மளுடைய அண்டர்லையிங் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்டைரக்டாக என்ன குறிக்குதுன்னா, இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அட் எவ்ரி லெவல். அதாவது எல்லோருமே சரியான நேரத்தில் வந்து மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ணி உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்வது நல்லது. மேலும் இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஒரு சிறப்பு பதிவிலே 11 வேர்ல்டு ரினவுன்ஸ்ட் ஒரு அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, PSUவில், அவங்க பார்த்திங்கன்னா AMCயில் இந்தியாவை வந்து ஒரு பெட்டர் ஸ்லாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே இந்தியா மேலே ஃபஸ்ட்டு முதலீடாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முதலீட்டை பார்த்துங்க. அதுமாரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி கன்சர்ன், கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். ஸ்டில் இந்த நம்மளுடைய ட்ரேட் டேரிஃபில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்சஸை வந்து சரி செய்கிற வரலையும். ஸோ அதனால் செக்டார் ஸ்பெசிஃபிக், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இருக்கும். இந்த கம்ப்ளீட்டாக Q1 முடிஞ்ச உடனே செக்டர் ரொட்டேஷன் ஆகக்கூடும். அதுபோல் நிறைய பங்குகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து F&Oவில் உள்ளே வந்திருக்கு, நிறைய பங்குகள் வெளியில் போயிருக்கு. அதனால் அதனுடைய இம்பேக்டும் இருக்கக்கூடும். அதுமாரி வரும் வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் இருக்குங்க. அதனால் நிறைய கம்பெனிகள் எக்ஸ் டிவிடெண்ட் ஆகுது. எக்ஸ் டிவிடெண்ட் ஆகும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் அந்த இண்டெக்ஸினுடைய ஏற்ற இறக்கத்துலேயும் அட்ஜஸ்ட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து 2 வருஷத்து லோவை தொற்றுள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி கலெக்ஷனும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை தொட்டிருக்கிறது. மேலும் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பெட்டராக இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபெஸ்டிவ் சீசன் வரும்பொழுது பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். ப்ளஸ் இப்போ க்ரூட் ஆயிலும் வீழ்ச்சி அடைந்திருப்பதுனால பெயிண்டில் நல்ல மார்ஜினும் இருக்கும், சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ். ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. 1 கோடி இண்டிவிஜுவல் ஹவுசஸில் வந்து இந்த க்ரீன் எனர்ஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் அந்த துறை பாசிட்டிவாக இருக்கக்கூடும். தென் FMCG வந்து பாசிட்டிவ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ், தென் மான்சூன் பெட்டராக இருக்கிறதுனால FMCGயும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ப்ரெஷராக செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபார்மாசூட்டிகளில் ப்ரெஷர் இருக்கக்கூடும். ஏன்னா ட்ரம்ப் வந்து ப்ரைஸை குறைங்கிறாங்க, இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபார்மாவில் ப்ரெஷர் இருக்கும். அதுமாதிரி செலக்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ்லேயும் ப்ரெஷர் இருக்கக்கூடும். தென் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் ப்ரெஷர் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த 3 துறைகளும் ஒரு வெரி ஹை வாலட்டைல் மூவில் வரும் வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது கடைசியாக டெக்னிக்கலாக பார்த்தோன்னா சந்தைகள் வந்து போன வாரம் விட்னஸ் அனதர் ஷார்ப் டிக்ளைன்னு சொல்லலாம். அதுபோல் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் ஆன் அவர்லி பேசிஸ் சார்ட்டில் அதை திரும்பி எழுவதற்கு சங்கடப்பட்டது. அதுபோல் 50 டே எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதுவும் அவர்லி சார்ட்டில் அதை திரும்பி எழுவதற்கு சங்கடப்பட்டது. மீனிங் ரெண்டுமே பிலோவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து என்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டை காமிக்கிற மாதிரி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் 24,400 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பட் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி மார்க்கெட் சின்ன நியூஸ் வந்து ரெக்கவர் ஆகுது பார்த்தீங்களா, ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடும். அதில் முதல்ல 24,800, தென் 25,100, 25,200 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 55,150 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 56,000. ஸோ அதனால் சந்தைகள் வரும் வாரம் நல்ல ஒரு ஹை வாலட்டைல் மூவில் ட்ரேடர்ஸுக்கு ஒரு வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. நன்றி, வணக்கம்.